தேவன் சாட்சியாக நிறுத்திருக்கிறாரு. எங்களுக்கு திருமணமாகி 3 வருஷம் 4 மாதம் கழிஞ்சு ஒவ்வொரு மாதமும் நாங்கள் எப்போ திருமணம் பண்ணி வந்தோமோ அன்னையிலேருந்து பெரிய தடவை ஒரு குழந்தை நிற்கிறதுக்கு குழந்தைக்கும் கலைஞ்சி போயிடும். ஆனால் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் போய் அட்டன் பண்ணும்போது ஒவ்வொரு வாரமும் ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணி அந்த நாள் எழுந்து இருக்கிற ஆயுதங்களை கட்டுகளை தேவன் உடைக்கும்படியே கர்த்தர் ஒவ்வொரு வாரம் கர்த்தர் கிருபை செஞ்சார். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருக்கணும். கர்த்தரோட கிருபை தான். நாங்கள் ஜீவனோடு இருக்கிறதும் எஸ்போட கிருபை தான் எங்களுக்கு. கர்த்தர் ஐயா சொன்னாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர். எங்களுக்கு கரெக்டாக ஐயா கொடுத்தாரு வாக்குத்தத்தம். 2019 கரெக்டாக சொன்ன மாதிரி கர்த்தர் ஜனவரி 21ஆம் தேதி பிள்ளை நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த பிள்ளை கூட நிற்காதபடிக்கு அநேக தடை வந்துச்சு. எப்பெல்லாம் அமாவாசை பௌர்ணமி வருமா நாங்கள் ஐயாவுக்கு ஃபோன் பண்ண மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனால் ஐயா அந்த நாள் கரெக்டாக வருவாங்க. பிள்ளைக்காகவும் எங்களுக்காகவும் என் கணவருக்காக செபிச்சுட்டு அந்த நாள் எப்படினாலும் எழும்பும். ஐயாவுக்கு கரெக்டாக வருவாங்க. அந்த நாள் எழுந்துருக்க ஆயுதங்களில் தேவன் அந்த நாள் உடைய செஞ்சார். கர்த்தர் கிருபையாக ஒரு ஆண் பிள்ளைய ஐயா செபிக்கும் போதே சொல்வார், ஏசப்பா நாமத்தினால சொல்கிறோமா, கர்த்தர் உங்கள் ஆண் பிள்ளையை தான் கொடுப்பாரு, அது ஏசப்பா நாமத்தினால தான் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் கர்த்தர் குறித்த நாளில் பிள்ளை பெற்றெடுக்கும் சுகப்பிரசவத்துக்காக ஒவ்வொரு வாரம் நாங்கள் வரும்போது கரெக்டாக சொல்லுவோம். 7 மாதம் வரைக்கும் என்னை மறைஞ்சிருக்கணும்னு சொன்னாங்க. 7 மாதம் வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாது, 7 மாதம் கழிச்சு தான் நீ செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் பேருக்கு வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் ஐயோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு நாங்கள் 7ஆம் மாதத்துக்கு மேலே ஒவ்வொரு வாரமும் வந்து ஜெபம் பண்ணி போகணும். அதே போல் ஐயா சொன்ன மாதிரி கரெக்டாக ஆண் பிள்ளை தேவன் கொடுத்தாரு. அதே மாதிரி சுகப்பிரசவத்தை கொடுத்தாரு. கடைசி டைம் வரைக்கும் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகலான்ட்டு எங்களால் நினச்சி பார்க்கவே முடியல. ரொம்ப பெயின் ஆகி டாக்டர் வந்து என்கிட்டே என் ஹஸ்பண்ட்கிட்டே கையெழுத்து வாங்கிட்டாங்க, உங்கள் சிசேரியன் தான். ஆனால் கடவுள் வாக்கு கொடுத்தாரு, வாக்கு மாறாதவர். அந்த நாளில் எனக்கு வெள்ளிக்கிழமை பெயின் அதிகமாக இருந்து உள்ள லேபரோடு கூப்பிட்டு போனாங்க. சனிக்கிழமை கரெக்டாக 12:21 தேவன் சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டார். எங்களுக்காக ரொம்ப அதிகமாக போராடினோம். ஐயாவுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துவோம். ஏசப்பாக மகிமை கொண்டாடுறேன். ஆமாம்.